பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு கொண்டு வா. இதோ வந்துட்டேன். பசிக்குது, எனக்கு ரொம்ப பசிக்குது. வந்துட்டேன். இந்த சாப்பாடு. ரன்வீர், இன்னைக்கு நீ 2 விதமான சாப்பாடு சமைச்சிருக்க. இல்ல நான் ஒண்ணு கொஞ்சம் தண்ணி அதிகமா ஊத்திட்டேன்னு நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன்ல நானே சமைக்கிறேன்னு. ஆனா உனக்கு கிச்சன்ல போய் சமைக்கணும்னா ரொம்ப ஆசை இல்ல? உன்னுடைய ஆசை நிறைவேறிடுச்சா? என்னுடைய வெகுளி புருஷா. கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. கௌசல்யா, நீ சாப்பிடாத, நான் தன்வீருக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். அவங்க ஹோட்டல்ல இருந்து ஏதாவது அனுப்பி. அட விடு என் புருஷா. உன்னுடைய காதலிக்கு ஹோட்டல் சாப்பாடை நீ வாங்கி கொடுக்க போற? நான் இததான் சாப்பிடுவேன். உன் கையால சாப்பிடறதுக்கு இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் அதை சும்மா விட்டுருவேனா? கடவுளே, என்ன காப்பாத்து. என்னுடைய காதல்ல நான் பலியாயிட போறேன். கௌசல்யா, ரொம்ப கேவலமா இருக்குல்ல? ரொம்ப 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 நல்லா இருக்கு. பரவாயில்லையே, சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கு. கலக்கிட்ட என் புருஷா. நீ சாப்பாட்டுல நிறைய பாசத்தை சேர்த்திருக்க. வா, நீ சாப்பிடு. ரன்வீர், நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெளியில குல்ஃபி சாப்பிட போலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது என்ன கௌசல்யா, முதல்ல படம் பார்க்க போலான்னு சொன்ன, இப்ப குல்ஃபி சாப்பிடலான்ற. நீ தானே என்ன வெளியில போக வேணாம்னு சொன்ன. இப்ப நீயே இப்படி சொல்ற? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ரன்வீர், நீ என்ன சொல்ல வர? நீ நல்லா இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேனா? இல்ல கௌசல்யா, நான் சொன்னதுக்கான அர்த்தம் போது ரன்வீர். எனக்கு எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. உன் பேச்சால நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ரன்வீர், நீயே எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என் உயிரை விட உன் உயிர் தான் எனக்கு ரொம்ப பெருசு. இது வரைக்கும் நீ என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்ல. எதையுமே நீ உணரவே இல்ல. கௌசல்யா, கௌசல்யா, என் பேச்சு கேளு. கௌசல்யா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. கௌசல்யா, நீ எங்க போயிட்டு இருக்க? கௌசல்யா, நில்லு.